ஹாய்! இன்னைக்கு வந்து டியாரா பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் வந்து ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா அட்டாச்சர் எடுத்து ஹேர் பேண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா இதுக்கு மேலே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி கொடுக்கணும். சிம்பிளாக ஹேர் பேண்ட் வேணும் அப்படின்றவங்க இதில் வந்து கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 பீட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஃப்ளவர் எப்படினாலும் நீங்கள் சிம்பிளாக ஒன்று பேஸ்ட் பண்ணி கொடுத்தா போதும். நான் வந்து இதில் கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். அதனால் இந்த MDF வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த MDF பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே டைட்டாக இறுக்கி கொஞ்சம் அது பேஸ்ட் ஆகிறதுக்காக அப்படியே பிடிச்சிருக்கணும். அப்புறமா இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கொடுக்கணும். க்ளூ கொஞ்சம் கூடுதலாகவே அப்ளை பண்ணி கொடுக்கணும். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். அந்த க்ளூ வந்து கொஞ்சம் நீங்கள் காஞ்சதுக்கு அப்புறமா பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அது அப்படியே ஃபிக்ஸாகி இருக்கும். இல்லைன்னா நழுவி நழுவி விழுந்துரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, அப்புறமா ஒன் பை ஒன்னாக அந்த டியாரா பெட்டல்ஸ் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணி வைக்கணும். வந்து இதில் 5 பெட்டல்ஸ் ஒரு லேயராக தான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லேயர் கூட அதுக்கு உள்பாகத்தில் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே 5 பெட்டல்ஸும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 பீட் ஸ்டோன் வந்து எடுத்து அதோட சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹேர் பேண்ட் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேண்டோட கிட்டு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் பேண்ட் வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.